ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப். அதாவது நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்குது அதான் செக் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி இன்டர்வியூலையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட மெயின் மெத்தடை ரன் பண்ணுறீங்க. அது பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன்னுங்கிற மெத்தடில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேக்கெண்டில் என்ன நடக்குதுன்னா, ஸ்ப்ரிங்கோட ஐஓசி கண்டெய்னர் இன்சைட் த ஜேவிஎம்குள்ளே ஸ்ப்ரிங்கோட ஐஓசி கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் வந்து ஸ்ப்ரிங் வந்து ஒரு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்ளிகேஷன் டாட் யாமல். ஸோ இது வந்து ரன் டைமில் வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். தென் மூணாவது வந்து எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்னா, நீங்கள் வந்து pom.xml உங்களோட டிபெண்டன்சிஸ் ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரன் டைமில் வந்து ஸ்ப்ரிங் வந்து அந்த ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணும். லைக் வந்து எம்பெடட் டாம்கேட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிடும். தென் டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஜேபி ரெபாசிட்டரி வந்து பை டிஃபால்ட்டாக டிபியை வந்து கனெக்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு ரன் டைம்லேயே. தென் நாலாவது வந்து பீன் கிரியேஷன். ஸோ எந்தெந்த கிளாஸ் பார்த்துல நீங்கள் காம்பனண்ட் போட்டு உங்களோட கிளாஸோட டாப் லேயரில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னரில் வந்து ஸ்ப்ரிங் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடும். தென் அஞ்சாவது வந்து காம்பனண்ட் ஸ்கேன். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டில் க்ரியேட் பண்ண எல்லா பீன்ஸுமே ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் கூட மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேனிங் மாதிரி ஸ்ப்ரிங் வந்து வியூ பண்ணி பார்த்துரும். ஸோ அதுக்கு தான் காம்பனண்ட் ஸ்கேன். ஸோ காய்ஸ், எப்போவுமே நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனால் பேக்கெண்டில் இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லோட் ஆகுது நமக்கே தெரியாமல். அதுக்கப்புறம் தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சர்வரில் வந்து ஹோஸ்ட் ஆகுது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.